மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி 2026 ஃப்ரைடே நியூஸ் பேப்பர் தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரதமர் மோடி வந்து தமிழகம் வராரு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கத்தில் ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்துகிறாங்க என்டிஏ கூட்டணி சார்பாக. ஏன்னா தேர்தல் வருது இல்லையா, ஸோ ஆல்ரெடி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை வச்சு பேசுகிறதுக்கு நம்மளுடைய மோடி அவர்கள் இன்றைக்கி ஈவினிங்காக வராரு. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு உட்பட 18 சேவைகள் ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். ஸோ நம்ம தமிழக அரசாங்கம் வந்து நிறைய ஆன்லைன் சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி விவசாயம் பற்றின ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க 2025 தர்மபுரியில் வச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போது வீட்டில் இருந்தபடி பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு அதோட ஒரு 18 சேவைகளை ஆன்லைன் மூலமா இது பண்ணுறதுக்கு ஒரு சேவையை தொடங்கி வச்சுருக்காங்க. சரிங்களா? இதை வந்து ஸ்டார் 3.0 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக அவங்க போர்ட்டல் ரெடி பண்ணி நேரடியாக என்னென்ன, சப்போஸ் நான் ஒரு இடம் வாங்குகிறேன், நான் என்னோடய இடத்த வேறு பேருக்கு வேறு ஒருத்தவங்களுக்கு விற்கிறேன், இன்னும் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸர்ஸ் போயிட்டு நிறைய நேரம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு சில சர்டிஃபிகேட்ஸு, சில டாக்குமெண்ட்ஸு அப்லோட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஆர்ஜிஐ நெட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. கைபேசி செயலி வாயிலாக வில்லங்கச் சான்று, ஆவணப்பதிவு, டோக்கன் வாங்குறது, வழிகாட்டி மதிப்பு எல்லாமே, மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை எல்லாமே, ஒரு சீட்டு நிறுவனத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், அந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் வந்து சர்டிஃபிகேட்ஸ் டேட்டாஸும் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து சிக்கன் குனியா வந்து இப்போது நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன, நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்டால் வந்து எஸ்ஐஆர் பணிகளால் அந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டதால் சுகாதாரமாக வச்சுக்க முடியல, அவங்க அந்த வேலையை விட்டுட்டு எஸ்ஐஆர் பணிக்கு போயிட்டாங்க, அதனால் நோய் தொற்று அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன ரீசன்னு தெரியல. ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேதாஜி அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ அவரை பற்றி சில இம்பார்ட்டண்ட் டேட்டாஸை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓகே, தூத்துக்குடியில் ரூபாய் 2292 கோடியில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம். ஸோ சீ வாட்டர் டு ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ தூத்துக்குடியில் வந்து இந்த ஒரு இவ்வளோ செலவில் தனியாக ஒரு சுத்திகரிப்பு நிலையம் மாதிரி நன்னீராக்கும் திட்டம் மாதிரி இது பண்ணியிருக்காங்க, தொடக்கி வச்சுருக்காரு. ஓகே, ஜஸ்ட் நியூஸ், நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சட்டப்பேரவை கூட்டினப்போ ஆளுநர் ஒரு பிரச்சனையோடு வந்தார் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, எதிர்கட்சிகள், அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் கூட்டு சேர்ந்து, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எப்படி ஆயிருக்கு, கேரளாவில் எப்படி ஆயிருக்கு, நேற்று பார்த்திங்கன்னா கர்நாடகாலையும் இந்த மாதிரி ஆயிருக்கு. கர்நாடகாலையும் வந்து கவர்மெண்ட் கொடுத்த டேட்டாஸை அவங்க படிக்கலை. ஓகே, ஸோ இது ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்காக அரசியலமைப்பில் ஏதாச்சும் ஒரு சட்ட விதி இருக்கான்னு பார்த்து அதை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஆளுநர் இல்லாமல் ஆளுநர் இல்லாமல் ஒரு சட்டப்பேரவை தொடக்கி வழிகாட்டுற மாதிரி, ஓகே, நடத்தி கொண்டு போகிற மாதிரி ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. இதை வந்து வரப்போகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதை பற்றி விவாதிக்க போகிறாங்க. இதுக்காக ஏதாச்சும் ஒரு சட்ட திருத்தத்தை அமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளோட ஆலோசனையில் ஈடுபட போகிறாங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு டாக்ஸ் தான், இன்னும் எதுவும் அஃபிஷியலாக வரல. சரிங்களா? ஓகே, வேறு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, ஆர்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. லைக் பஸ்ஸு, ஸ்கூட்டர், கார் எல்லாமே வந்து ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாஸும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. 2020 எவ்வளோ இருந்துச்சு, 2025 எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் வாங்கவே பயப்பட்டு இருந்தாங்க டியூ டு அந்த மெயின்டெனன்ஸ்க்காக. ஓகே, நேதாஜி அவர்களுடைய பிறந்தநாள்னால 2
ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. ஓகே. சட்டப்பேரவை விவாதங்களை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஓகே. இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா இருந்தது. ஓகே. இங்கே என்னென்னா, விரும்பும் நாடுகளுடன் பொருளாதார ஒத்துழைப்புக்கு இந்தியா தயார். அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ ஆக்சுவலாக வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட மீட்டிங் வந்து சுவிட்சர்லாண்டில் தாவோஸ்ன்ற ஒரு சிட்டியில் நடக்குது. இதில் நம்ம நாட்டு சார்பாக நிறைய அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. முக்கியமாக அஸ்வினி வைஷ்ணவ் கலந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் கூட விருப்பமுள்ள நாடுகள் வந்து நாங்கள் வந்து ஒரு பொருளாதார ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஒத்துழைப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அதுலேயும் முக்கியமாக செமிகண்டக்டர், ஏஐ, க்ரீன், பசுமை எரிசக்தி, அந்த மாதிரி சில முக்கிய துறை சார்ந்த முன்னெடுப்புகள்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் எங்களுக்கு ஓகேவான நாடுகள், ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்தின் நாடுகள் மூலிமா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதே எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஃப்யூச்சர் இது நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஓகே, ஜஸ்ட் அது எங்கே நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா, குடியரசு தின அணிவகுப்பு பாரம்பரிய நவீனத்தை பிரதிபலிக்கும் தமிழக அலங்கார ஊர்தி. ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். குடியரசு தின அணிவகுப்பில் வந்து ஒரு வருஷமாக எந்தெந்த மாநிலத்தோடைய அலங்கார ஊர்தி சொல்லிட்டு ஒரு செலெக்ஷன் பண்ணி இது பண்ணுவாங்க. போன வருஷம் நம்மளோட இதுவும் நடைபெறலை. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, 77வது குடியரசு தினம். இதில் வந்து தமிழகத்தின் சார்பில் வளமையின் மந்திரம் தற்பாபு இந்தியா அப்படின்ற ஒரு கருப்பொருளை நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அலங்கார ஊர்தி வந்து செல்ல போகுது. சரிங்களா, யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம குடியரசு தினத்தோட தீம் என்ன, இந்த வருஷத்தோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் 150 ஆண்டுகள், 150th இயர் ஆஃப் வந்தே மாதரம். ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொடர் மற்றும் ஓகே இந்தியா கற்பொருளை முன்னிட்டு இருக்கும் விதமாக எல்லாமே வலிமை மாறாத உணர்வை குறிக்கும் டெக்னோ ஜல்லிக்கட்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது. காலை அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர் துணிச்சல் திறமை அந்த மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் இயற்கையும் நவீனம், அலங்கார வாகனத்தில் நடுப்பகுதியில் மாசற்ற போக்குவரத்து. ஓகே, மாசற்ற போக்குவரத்து மின் வாகனம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஒரு மாடல். இது ஒரு மாடல் மாதிரி வடிவம். ஸோ இதில் எல்லாமே இருக்குது. ஓகே. அலகுகளை இணைப்பது, தொழில் நிறுவனம், வாகனத்தில் இடம்பெற்றுள்ள மின் வாகன அலங்கார ஊர்தி பின்பகுதி இயற்கை மற்றும் பொருந்திய வாழ்வு, நவீனம் மற்றும் இயற்கை காட்சிப்படுத்தும் மரம் வடிவிலான சூழலியல் மற்றும் தொழில்துறையிலான சமநிலையை குறிக்கிறது. ஓகே. ஸோ இதை சுற்றி மயிலாட்டம் இதெல்லாம் நம்ம பாரம்பரிய ஆட்டத்தை ஆடிட்டு இதை காமிப்பாங்க. சரிங்களா. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்க வேண்டிய 33 கேள்விகள். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், சென்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 20 இப்போது ஏப்ரல் 1 to செப்டம்பர் வந்து வீடுகளை கணக்கெடுக்க போகிறாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் பிப்ரவரி 2027 வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை மக்களை கணக்கெடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் 33 கொஷின்ஸ் டேட்டா அடங்கிய டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, நார்மலாக லைக் வசிக்கும் வீடுகளில் உரிமையாளர், நம்ம ஓனர் பேர், அதோட பயன்பாடு, வீட்டில் என்ன மாதிரி யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க, சிமெண்ட்டா வேறு எதாவது மார்பிள்ஸா அந்த மாதிரி கட்டியிருக்கீங்களா, இல்லை வீட்டின் தலைமையாளர் பாலினம், அவங்களோட ஜெண்டர் என்ன, கட்டடத்தை வந்து வீட்டின் உரிமையாளர் அவரோட டீட்டெயில்ஸ் என்ன, அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர், இந்த மாதிரி டேட்டாஸ், அந்த மாதிரி ஒரு 33 டேட்டா. ஓகே. ஸோ டிவி இருக்கா, ஐ மீன் லேப்டாப்ஸ் அந்த மாதிரி இருக்கா, அறிதிறன் பேசி வசதி உள்ளிட்ட 33 கேள்விகளை ரெடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டுருக்கோம் இந்த வருஷம். ஸோ போக போக நம்ம நிறைய பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, எப்போ எடுக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகே. ஓகே, ஓகே. இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின் அனைத்து சேவைகளுக்கும் இசிஐ நெட். நம்ம ஆல்ரெடி விட்டுருந்தாங்க, பட் இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனோட ஒரு மாநாடு ஒன்று நடைபெற்றுருக்கு. சரிங்களா, ஒரு 3 டேஸாக. அதெல்லாம் நம்ம ஞானேஷ்குமார் பேசுகிறோம். இசிஐ நெட்டுன்ற ஒரு போர்ட்டலில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ட்ரம்பின் அமைதிக்குழு டாவோஸில் பிரகடனம். ஸோ இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை ட்ரம்ப் எடுத்திருக்காரு. இதில் வந்து நம்ம இந்தியா வந்து ஜாயின் ஆகலை. இதை வந்து கலந்தோசித்து நம்ம ஜாயின் பண்ணுறோன்னு நம்மளுடைய அறிவிப்பை சொல்லியிருக்கோம். நிறைய நாடுகள் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நிறைய நாடுகள் ஜாயின் பண்ணலை.
30+ கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணாத முக்கியமான நாடுகள் பார்த்திங்கன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன். இதில் வந்து இன்னும் ஜாயின் பண்ணலை. இன்னும் அதே மாதிரி எந்த பதிலும் சொல்லாதது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, சீனா, கம்போடியா, குரேஷியா, இந்த மாதிரி நாடுகளும் எந்த ஒரு முடிவும் இன்னும் சொல்லலை. ஓகே, ஸோ இது போக போக என்னென்னு தெரியும். ஓகே, இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள் பார்த்துருக்கோம். நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.